பேரறிவாளனின் தாயார் அற்புதமால் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த ஒரு முடிவு சார்ந்த தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி வருகிறார். வந்தேன் இப்ப, ஆனா வர வழியில தான் 5 பேர் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கை மாத்தி இருக்கிறதாவும், ஏன்னா அரசியல் சாசன வழக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. மாத்தி இருக்கிறதாவும் அவங்க விசாரிக்க போறதாகவும் தகவல் வந்தது. ஏன் இது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. 23 வருஷம் போராடி இருக்கிறோம். இன்னும் என்ன பத்தலை அப்படின்னு எனக்கு புரியல. இதுக்கு மேலேயும் நான் போராடணுமா அப்படின்னு நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் பையன் நிரபராதின்னு வெளியே வந்திருக்கு. மாத்தி இருக்கிறதாவும் அவங்க விசாரிக்க போறதாகவும் தகவல் வந்தது. ஏன் இது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. 23 வருஷம் போராடி இருக்கிறோம். இன்னும் என்ன பத்தலை அப்படின்னு எனக்கு புரியல. இதுக்கு மேலேயும் நான் போராடணுமா அப்படின்னு நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் பையன் நிரபராதின்னு வெளியே வந்திருக்கு. எல்லாம் நிரூபிச்சிருக்கோம், சட்டப்படி நிரூபிச்சிருக்கிறோம். முதல்வர் அம்மா அறிவிச்சுட்டாங்க இவங்களை விடுதலை செய்யறதா. இன்னைக்கு அறிவிச்சாருன்னா, சதாசிவம் ஐயா அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருந்தாருன்னா, நாளைக்கு இல்லைன்னா திங்கக்கிழமை மிஞ்சி போனாலும் என் பையன் வெளியே வருவான். எல்லாரையும் வரவேற்க நாமெல்லாம் தயாராகணும் அப்படின்ற ஆசையோட தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தேன், இது வரைக்கும் இருந்தேன். இதுக்கு மேல என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. முதல்வர் அம்மா அறிவிச்சுட்டாங்க, எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை மட்டுமே நான் வச்சுக்கிட்டு இதுக்காக மேலும் போராட நான் தொடங்குவேன். நிச்சயமா இந்த கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டு 5 பேர் கொண்ட பெஞ்சிலையும் நிரபராதி என் பையன், அவன் மேல பொய்யா குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நிரூபணம் பண்ணி என் பையனை இன்னும் அதிக பலத்தோட நான் வெளியே கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்துவேன். அது வரைக்கும் நான் போராடுவேன், நிச்சயமா போராடுவேன். எனக்கு முதல்வர் அம்மா துணை செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான் இப்ப 5 பேர் அரசியல் அமர்வுக்கு மாத்தி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனா ஏற்கனவே அதிகாரம் இருக்குன்னு நம்ம முதல்வர் அம்மா நிரூபிச்சுட்டாங்க. இந்த 7 பேர் விடுதலையை அறிவிச்சு இப்ப இத்தனை நாளா நீங்க எல்லாரும் எப்படி ஒத்துழைச்சிங்களோ அதே போல இவங்க 7 பேரை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கணும். முதல்வர் அம்மா மேல நம்பிக்கை வச்சு நிச்சயம் உங்க மகன் வருவாருமா, அழாதீங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஆறுதலை நான் மனசுல வச்சு அவங்க நிச்சயம் பையனை காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் இருக்கிறேன். அந்த பதிவை நான் இங்க பண்றேன். அந்த 5 பேர் கொண்ட அமர்வுலையும் என் பையன் நிரபராதின்றத சட்டப்பூர்வமா நிரூபிக்க நான் தொடர்ந்து இதுக்கான வேலையை செய்வேன். இன்னும் அந்த அரசியல் சாசனத்துக்கு 3 மாத காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே முடியலாம். ஆனா அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால என் பையன் இன்னும் 2 மாதத்துலயோ 1 மாதத்துலயோ வெளியே வருவான் அப்படின்ற ஆசை என் மனசுல இருக்கு. அதுக்காக நான் வேலை செய்வேன். இல்ல, அதை பத்தி இன்னும் எதுவும் முழு விவரம் எங்களுக்கு வரல. வந்த பின்னாடி தான் அதை பத்தி சொல்ல முடியும். என்ன இருந்தாலும் என் பையன் நிரபராதின்னு வெளிப்பட்ட பின்னாடி நிச்சயம் நீதி எங்க பக்கம் தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீதிமன்றத்து மேல நாங்க நம்பிக்கை வச்சதுனால தான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வழக்கை வச்சு சிலர் சில கட்சிகள் அரசியல் செய்யறாங்க. இத பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவேளை அவங்களுடைய தலையீடு இந்த வழக்குடைய கோணத்தை மாத்துது, மக்கள் மத்தியில வேற விதமான ஒரு கருத்தும் அரசியல் ரீதியா வேற ஒரு விதமான கருத்தும் உருவாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒன்னே என்ன தெரியுமாப்பா, நான் நீதிக்காகவும் நேர்மையாகவும் போராடிக்கிட்டு இருக்கிறேன் என் மகனை விடுதலை செய்யறதுக்கு. எனக்கு தெரிஞ்சது அதுதான். மற்ற எந்த சூழ்ச்சியும் எந்த அரசியல் குறுக்கீடும் அது நான் நீதிக்காக போராடுறேன் எனக்கு முன்னால அது நிக்காது, நிச்சயமா நிக்காது. அது அவங்க புத்தி கண்ட சுகம்னு விட்டுட்டு என் பாட்டுக்கு என் போராட்டத்தை நான் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருப்பேன். என் பையன் வெளியே வர மட்டும் நான் நிச்சயமா போராடுவேன். இல்லம்மா, அதாவது சில அரசியல் கட்சிகளுடைய தலையீடு ஒரு வேற விதமான ஒரு கருத்தை உருவாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இதோட அழுத்தமும் ஒரு விதமான இதுவும் பயத்தையும் உண்டாக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
நான் ப்ரெஸ் மீட்டில் நான் 4 நாளைக்கு முன்னே சொன்னது கூட இதில் அரசியல் குறுக்கீடு வந்து இவங்க விடுதலைக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ சதாசிவம் ஐயாவோட இந்த வார்த்தையே வந்து அரசோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் கூட நிலவுது எல்லார் மத்தியிலையும். நம்ம சட்ட நிபுணர்கள் சொல்கிற வார்த்தையில் நாம் வந்து விமர்சனம் வைக்கக்கூடாது. அவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் சொல்லுவாங்க. அதனால் அவங்க சொல்கிறத நாம் ஏற்றுக்கிறோம். அரசியல்வாதிகள் குறுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் அந்த அரசியல்வாதிகள் யாரோ அவங்கள நீங்கள் எல்லாமே கேள்வி கேட்கலாம். இதுக்கு மேலே 23 ஆண்டு ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 நாளில் இவங்கள சும்மா வெளியே விட போகிறதில்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு இவங்க இந்த வழக்கையே சொல்லி அரசியல் பண்ண முடியும்? எல்லாரும் எங்களுக்கும் ஒரு பொறுமை இருக்குது. நாங்களும் வந்து பொறுமையாக நாங்கள் நல்லவங்கன்றது நிரூபிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். சட்டப்படி நிரூபிக்க தான் முயற்சி பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் எதையும் தனிப்பட்ட முறையிலையோ வேறு மாதிரியோ நாங்கள் வந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணதே இல்லை இது வரைக்கும். அதனால் பொதுமக்கள் நீங்கள்லாம் தான் பார்க்கணும். அது மாதிரி அரசியல் யார் செய்கிறாங்களோ அவங்கள அரசியலேருந்தே தூக்கி எறிகிறதுக்கோ அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கோ நீங்கள்லாம் தான் தயாராகணும். நான் என் பையனை வெளியே கொண்டு வர போராட்டத்தில் மட்டும் நான் ஈடுபடுறேன். தயவுசெய்து என்ன அந்த போராட்டத்தில் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த கால இடைவெளி வந்து பெரியவர் நிரபராதிங்கிறதுக்கான சொல்லிட்டேன். அழுத்தமான பதிவு சார். நிச்சயமாக இது நமக்கு நல்ல வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் அதிகமாக என் பையன் நிரபராதி அப்படின்றத நிரூபணம் பண்ணி அவன் நிரபராதின்னு வெளியே வர்றதுக்கு இந்த கால அவகாசம் கொடுத்துருக்கிறது கூட நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் ஒரு 23 கால போராட்டத்தில் நீதிமன்றத்துடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் என் பையன் சொன்னது இது மறுக்கப்பட்ட நீதின்னு தான் சொன்னான். ஏன்னா அவனுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பில்லைன்னு அவன் சொன்னான். ஆனால் சாமானியனா சொன்ன அந்த வார்த்தை எடுபடலை. அதனால அவனுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கே பதிவு பண்ண பிரிவே தவறுன்னு முடிவு பண்ணி 19 பேரை உடனே விடுதலை பண்ணாங்க. எல்லாருக்கும் அது தெரியும். ஆக இந்த வழக்கே தவறுன்னும் போது இந்த வழக்கில் வாங்கின வாக்குமூலத்தை அவங்க கருத்தில் எடுத்துன்னு இருக்கக்கூடாது. இறந்தவர் பெரியவர், அந்த உயிர் பெரிய உயிர்னு காரணம் காட்டி தான் இந்த 23 ஆண்டு காலம் இவங்க சிறைவாசம் அனுபவிக்கிறாங்க. ஒரு பரோல் விடுப்பு கூட இல்லாத இவங்க வந்து 23 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறாங்க. அதுவே ஒரு விந்தையான ஒரு செய்தி தான். அது எல்லாருக்குமே சிறையை பற்றி தெரியும், சிறை நடவடிக்கை வழக்குகளை பற்றி தெரியும். எவ்வளோ மோசமான வழக்கில் இருக்கிறவங்கலாம் கூட வெளியே வந்து ஏதோ அவங்க சுற்றுலா வந்து போகிறவங்க பல போயிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்போ கூட நாங்கள் அது மாதிரி முயற்சி பண்ணலை. இவன் நிரபராதின்னு வெளியே வரணும், அவனுக்கு பரோலுக்கோ மற்றதுக்கோ நாங்கள் முயற்சி பண்ணாததுக்கு காரணமே அதுதான். என் மகன் வந்து சுதந்திரமாக இந்த தமிழ்நாட்டில் உலாத்தணும், அவனுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லைன்னு வாக்குமூலம் வாங்கின அதிகாரி சொன்ன பின்னாடி எங்களுக்கு இன்னும் பலம் அதிகமாயிடுச்சு. நாங்கள் அவரை சொல்லி வற்புறுத்தவே இல்லை. அவருக்கா மனசாட்சி உறுத்தி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு தண்டனை இந்த வயசு பையனுக்கு கிடைக்குதுன்ற ஒரு மன உறுத்தல் என்னை தூங்க விடலை, என்னை நிம்மதியாக இருக்க விடலை. அதனால் நான் இப்போ வந்து உண்மையை சொல்கிறேன்னு 22 ஆண்டுக்கு அப்புறம் அவர் அந்த உண்மையை சொல்லியிருக்கிறார். ஆனால் என் மகன் நல்ல வாய்ப்பாக உயிரோடு இருக்கிறான். அதனால் இவனுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இருந்தேன். எல்லாருக்கும் சொன்னேன், நாளைக்கு வந்துடுவான் என் பையன், நாளைக்கு வந்துடுவான். இல்லை நடைமுறைகள் சிக்கல் இருக்குது, அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா கூட திங்கக்கிழமை என் பையன் வெளியே வந்துடுவான். எனக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டவங்க எல்லாருக்குமே இதுதான் சொன்னேன், வந்துருவான்ப்பா அறிவு வரவான்றவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. திடீர்னு இப்படி 5 பேர் கொண்ட பெஞ்சுக்கு போனதுனால கொஞ்சம் தடுமாறி இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் தொடர்ந்து நான் வந்து என் மகனை வெளியே கொண்டு வர அந்த போராட்டத்தை முன்னெடுப்போம், நிச்சயமாக முன்னெடுப்போம். ஓகே, நன்றி. சரி, சரிப்பா.